ஹாய், நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மார்க்கோ. அந்த ஹீரோ யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னிமுகன்தான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, உன்னிமுகனோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஃபிசிக்கலையும் சரி, ஆக்டிங்லையும் சரி, ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் பிச்சு உடறிருக்காப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை நம்ம கல்டனில் பார்த்த அளவுக்கு நம்ம ஒரு நெகட்டிவ் ரோலில் நம்ம பார்த்துருப்போம் கோல்டனில். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஹீரோயிசம் எப்படி இருக்குங்கிறத வந்து சூப்பராக வந்து அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸில் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பெட் மேட்ச் நடக்குது. அந்த பெட் மேட்ச்சில் யார் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க. ஸோ அப்படி மேட்ச் நடத்திட்டு இவங்க பெட் ஜெயித்த காசு எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அடையாளம் தெரியாத ஒரு கேங் வந்து இவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ஒரு கண் தெரியாத ஒரு நபர். அவர் வந்து எதுக்கு கொலை பண்ணாங்க, யார் தான் ஃப்ரெண்டு எப்படி கொலை பண்ணாங்கிறத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாப்புல. ஆனால் அவர் கண்டுபிடிக்க அந்த நேரத்தில் இவரையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்படி கொலை பண்ணும்போது அந்த தெரியாத நபரோட ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி அவர் செட்டிருப்பாங்க அப்படிங்கிறது விசாரணையில் போலீஸ்காரங்களும் சரி, அந்த தெரியாதோட ஃபேமிலியும் சரி, 2 பேரும் இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த தெரியாத நபருக்கு ஒரு அண்ணனும் தம்பியும் இருப்பாங்க. அண்ணன் வந்து அந்த ஊரோட பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனோட 2வது தம்பி தான் நம்ம உன்னிமுகன். மார்க்கோன்னு அவரை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் எல்லா பக்கம் போனாலும் மார்க்கோன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரோட பேரே அதான். ஸோ அந்த அளவுக்கு அவர் அந்த ஊரில் பயங்கரமான ஒரு ஃபேமஸாக இருக்காப்புல. பிஸ்னஸ்லையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி, ஒரு சின்ன ஈயோ கிளாஸ் மாதிரி தான் இந்த கதை நகருது. ஆனால் அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே ரொம்ப வைலன்ஸாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைட்லேயும் சரி, அவங்க பேசுகிற வார்த்தையும் சரி, எல்லாமே கொஞ்சம் வைலன்ஸாகவே இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க தவிர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் அந்த மார்க்கோங்கிறவர் வந்து ஒரு பயங்கர ஒரு கேங்ஸ்டர் மாதிரி. அதாவது இவங்க ஃபேமிலியிலே ரொம்ப யங்கான ஒரு கேங்ஸ்டராகவும் இருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த தெரியாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோவோட தம்பி. அதாவது இவர் கூட பிறந்த தம்பி. ஸோ தம்பியை யார் கொலை பண்ணிட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாப்புல தெரியாதவர். அப்போ அந்த பொண்ணு வந்து இது மாதிரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது மாதிரி என் ஃப்ரெண்டு நேற்றுலேருந்தே காணோம், அவர் எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணாப்புல, ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணாப்புல, நேரில் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோனும் வரல, அவர் வீட்டுக்கு போன அந்த நியூஸு எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸும் இந்த விசாரணையில் வந்து முழு முயற்சியோடு இறங்குறாங்க, யார் அந்த தெரியாத நபரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இவங்க ஒரு பக்கம் போலீஸ் இந்த விசாரணையை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம்
தான் தம்பியை கொலை பண்ணவங்க யார் அப்படின்னு தேடி மார்க்கோ அலைஞ்சிட்டு இருக்கிற கதை தான் இந்த மார்க்கோ. ஸோ படத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ஆனால் அதை வைலன்ஸோடு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே வைலன்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த படமாக தான் இந்த மார்க்கோ இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் வந்து வைலன்ஸ் அதிகமாக விரும்புகிறீங்கன்னா இந்த படம் பாருங்கள். வைலன்ஸ் எனக்கு இந்த வைலன்ஸு ரத்தம் தெரிக்கிற மூவியில் எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த படம் நீங்கள் முழுசாக தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காதுங்கிறது வந்து நான் சொல்ல முடியாது, இது அவங்களோட சாய்ஸ். அதனால் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணுமா பார்க்க வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி அண்டு டைலாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டான ஒரு டைலாக்ஸ். அது ஒன்லைன் டைலாக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு கலர்ஃபுல் ப்ரௌன் பிளாக் கலந்த அந்த ஒரு ஷேடோவில் ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே செமையாகவே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த ஒரு காட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அது செம்மையாகவே இருக்கும். அவரை கட்டி போட்டிருப்பாங்க, இவர் வந்து அடிப்பாங்க. ஏன்னா அவருக்கு அப்போ அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்போ இவரை வந்து கார்லேயே வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அந்த காரை நிறுத்தி இவரை கட்டி போட்டு இவரை கொலை பண்ணுறக்காக நிறையா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவாப்புல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து அசாஃப் அதானி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி பஸ்லர் கேஜிஎஃப் எல்லாருக்கெல்லாம் மியூசிக் பண்ணாப்புல, அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரோட பிஜிஎம் ஸ்கோர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காப்புல. தேவையில்லாத இடத்துக்கு மட்டும் பிளைண்டாக விட்ருக்காப்புல. ஸோ மியூசிக்கும் கொஞ்சம் நல்லா கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த படத்தில் நடித்த ஆக்டர் உன்னிமுகுந்தன், அவர் வந்து சூப்பராகவே தான் ஃபிசிக்கலையும் சரி ஸ்டண்ட் சீக்வனும் சரி ரெண்டுத்துலேயும் அடித்து தூள் கிளப்பிட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த படத்தில் வெறித்தனமாக நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அவருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக ஒருத்தங்க வராங்க, ஆனால் அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உன்னிமுகுந்தனோட ஃபாதராக நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து சூப்பராகவே ஆக்டிங்கில் பிச்சு உடலிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு ஒரு சைலண்ட்டான கேரக்டர், ஆனால் அந்த சைலண்ட்டான கேரக்டர் வந்து அதை ரொம்ப இவர்னாவது கத்தி பேசுவாப்புல. உன்னிமுகுந்தன் ஃபைட்லாம் பண்ணுவாப்புல. இவர் வந்து சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவாப்புல. அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நைட் சீன் மாதிரி ஒன்று நடக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, அது சூப்பராகவே இருக்கும். இவ்வளோ தான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த படம் நான் வந்து பார்க்கலைன்னா சோனி லைவில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது நான் சொல்ல முடியாது, இல்லை உங்களோட சாய்ஸ் தான். பர்சனலாக எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. என்ன இந்த படத்தில் வந்து அவங்க கொஞ்சம் வைலன்ஸை தவிர்த்துருக்கலாம், கொஞ்சம் அங்கங்கே டீட்டெயிலாக காமிக்காமல் ஓரளவுக்கு வைலன்ஸ் காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க டீட்டெயிலாக காமிச்சு அந்த வைலன்ஸை இது பண்ணனால எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதனால் வைலன்ஸ் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தில் குறை சொல்ல முடியாது, வைலன்ஸ் மட்டும்தான் குறை சொல்ல முடியும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல். Thank you. Be safe and
This is once again, this is FD Srimakaran. Thank you. Thank you.